நம்ம பூமி மாதிரி இருக்கிற வேற ஒரு கிரகத்துல போய் வாழ்றதுக்காக நிறைய மக்கள் காசு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிரகத்துக்கு போறதுக்கு 120 வருஷம் ஆகுமா. அதுக்குள்ள எல்லாரும் வயசாகி இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குனே பிரத்யேகமா ஒரு ஸ்லீப்பிங் பாட கண்டுபிடிச்சு அதுல இவங்களை தூங்க வச்சு கூட்டிட்டு போறாங்க. அதுல இவங்க எந்த வயசுல தூங்க போறாங்களோ அதே வயசுல தான் 120 வருஷம் கழிச்சும் கண் முழிப்பாங்களாம். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பாடல மட்டும் ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு நம்ம ஹீரோ மட்டும் பாதியிலேயே கண் முழிச்சுக்கிறாரு. கண் முழிச்சு பார்த்தா இவங்க 30 வருஷம் தான் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. இன்னும் இவங்க போக வேண்டியது 90 வருஷம் இருக்கு. அதனால நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த பாட்டுல போய் தூங்க முடியுமான்னு எவ்வளவு ட்ரை பண்றாரு. ஆனா அவரால முடியல. சரி, அங்க ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்த்தா மனுஷங்க யாருமே இல்ல, எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வெறும் ரோபோட்ஸ் மட்டும் தான் அங்க இருக்கு. இப்படியே நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம அந்த ஸ்பேஸ் ஷிப்லயே வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு வருஷம் கடந்து போயிடுது. இப்படியே இவரு தனியா இருந்ததுனால பயங்கர டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறாரு. அப்போ இன்னொரு பாட்டுல ஒரு அழகான பொண்ணை பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணையை நம்ம எப்படியாவது எழுப்பி விட்டுட்டா நம்ம அது கூட நிம்மதியா வாழலாம்னு சொல்லி பிளான போட்டு அதை எழுப்பி விட்டுறாரு. அந்த பொண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாதியிலே எந்திரிச்சிட்டோமேன்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்படுறா. கடைசியில இவரு தான் எழுப்பி விட்டாருன்னு தெரிஞ்சாவுனா இவர் மேல பயங்கரமா கோவப்படுறா. கடைசியில வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்லயே சந்தோஷமா வாழ்ந்து கடைசியில இறந்தும் போயிடுறாங்க.